எனக்கு கல்வி கண் திறந்த 1 முதல் 5 வரை கட்டையர்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் நான் படித்தேன். 5 முடிஞ்சதுக்கப்புறம் ஆறாப்புக்கு போகிறேன். ஆறாப்புக்கு போகும்போது ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயே ஃபுல்லாக அட்டம்ப்ட் ஆகிட்டேன். 0, 1, 2 மார்க் தான். எங்கள் அப்பா கொண்டு விட்டார். சட்டநாத சார்ட்டார், இன்றைக்கி அவர்கிட்ட வணங்கணும். உண்மையிலே கொண்டு விட்டு கண்ணு மட்டும் இருக்கணும், மற்ற புறத்தை உரிச்சிருங்க அப்படின்ட்டார். அப்படி உரித்து என்னை படிக்க வச்சார். 10ஆப்பில் 194 மார்க் எடுத்து பாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் 12ஆப்பில் வந்து அக்ரிகல்ச்சர் படித்தேன். அந்த குரூப் தான் கிடைச்சிது, வேறு ஒன்றும் கிடைக்கல. என் தகுதிக்கு அதான் கிடைச்சிது, அது ரெக்கமெண்டில் தான் கிடைச்சிது. அது படித்த அப்புறம் 696 மார்க் எடுத்தேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து இங்கே நம்ம காலேஜில் அப்ளை பண்ணியிருந்தேன் பிஎஸ்சி சுவாலஜிக்கு. சுவாலஜிக்கு இடமெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஐயா, அதாவது கட்டுப்பாட்டில் நிறைந்தவர், அவர் பார்த்தாலே நம்ம பயப்படுவோம். பார்த்துங்க, ஸ்ட்ரைக்கெலாம் ஓடும்போது நம்ம அங்கே ரயில்வே ஸ்டேஷன் வரை ஐயா விரட்டிருக்காரு நம்மளை. ஏன்னா நில்லுங்கடா, என்னன்னு சொல்லுங்கடா அப்படிம்பாரு. அந்த தகுதி கூட நம்ம இல்லாமல் ஓடுவோம். பார்த்துடுங்க, அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடுடன் நம்ம காலேஜில் ஒரு பிரின்சிபலாக இருந்து ஐயாட்ட போய் கேட்கும்போது, சீட்டு இல்லைப்பா உனக்குலாம் அப்படின்ட்டாரு. இப்போ எங்கள் சித்தப்பா தான் சொல்லி எனக்கு சீட் வாங்கி கொடுத்து பிஎஸ்சி சுவாலஜியில் சேர்ந்தேன். அன்றைக்கி நமக்கு ஹெச்ஓடியாக இருந்தார் நம்ம பேச்சுமுத்து சார். அவர் ஒரு நல்ல, அவர் பார்த்தாலே பயமாக இருக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ கண்ணியத்தோடு நம்மளுக்கு சொல்லி தந்து கட்டுப்பாடோடு இருந்து, மிஸ்டர் எல்லம்மன் சார், ரஞ்சித் சிங் சார், எனக்கு கெமிஸ்ட்ரி எடுத்தார் சார், நம்ம தேவராஜன் சார், நம்ம அடுத்த யார் இன்னொரு சார் இருக்கார், எடுத்து இன்றைக்கி இந்த அளவுக்கு முன்னேறிக்க அப்படின்னு சொன்னால், இந்த கல்வியில் வந்து நம்ம இந்த அளவுக்கு நான் முன்னேறி நான் இப்படி இருந்த இடத்துல இன்றைக்கி பெருமை சேர்க்கக்கூடிய அளவுக்கு வளர்த்த இந்த கல்லூரியின் பெருமையை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். என் நண்பர்களை மறக்க மாட்டேன். இன்றைக்கி என் பொண்ணு சொல்லுவேன், எனது அதாவது அடுத்த ஜென்மத்தில் நான் உங்கள் கூட பிறக்கணும்னு நினைக்கேன். அப்படி ஒரு பாசமிகு எனக்கு நண்பர்கள் கிடச்சிருக்காங்க. என் குடும்பத்துக்கு நெருங்கிய நண்பர்கள், என் வீட்டு திருமணத்துக்கெலாம் வந்து அவ்வளோ ஒரு நன்மை செஞ்சு இன்றைக்கி என் பிள்ளை சொல்லும், எப்பா அரசியலே தேவையில்லை உங்களுக்கு, இந்த நண்பர்களே போதும் அப்படின்னு சொல்லும். அந்த ஒரு கனிவான, பணிவான, எளிமையான நண்பர்களை கொண்ட எனக்கு மிகுந்த பாக்கியம் இந்த கல்லூரியில் படித்ததற்கு பெரிய பாக்கியம்னு சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும் மீண்டும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உயரிய விருது வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.